Taste the Daily. பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். ரமேஷ்குமார், எந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகின்றன? ரமேஷ்குமார், முழு விவரங்கள் என்ன? பிரதமர் மோடி தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்பதற்கான அந்த பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஜூன் 9ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் பிரதமர் மோடியினுடைய பதவியேற்பு விழா இருக்கும் என்று தகவல் வெளியாக இருக்கின்றது. இருப்பினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை குடியரசுத் தலைவரை சந்தித்து அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய பிறகு அதிகாரப்பூர்வமாக குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து அறிவிக்கப்படும். இந்த நிலையில் ஆட்சி அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் மற்றும் பதவியேற்புக்கான ஏற்பாடுகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. சில இருக்கைகள் அமைக்கக்கூடிய பணிகள், சிகப்பு கம்பளம் அமைக்கக்கூடிய பணிகள் உள்ளிட்டவையெல்லாம் கூட நடைபெற்று வருகிறது. அதே போல அந்த பதவியேற்பு விழாவை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு தேவையான கேமராக்கள் அமைப்பது உள்ளிட்ட அந்த பணிகள் எல்லாம் கூட மிக துரிதமாக நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே இந்த பதவியேற்பு விழாவை முன்னிட்டு ஜூன் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று குடியரசுத் தலைவர் மாளிகை ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இந்த பதவியேற்பு விழாவில் பல்வேறு அண்டை நாடுகளுடைய தலைவர்கள், பிரதமர்கள், அதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள், விவிஐபிக்கள் உள்ளிட்ட 7500 முதல் 8000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இவை தவிர சிறப்பு அழைப்பாளர்களாக பல்வேறு தரப்பினரும் அழைக்கப்பட இருக்கிறார்கள். குறிப்பாக தூய்மை பணியாளர்கள், திருநங்கைகள், மத்திய தலைமைச் செயலகம், அதாவது புதிய நாடாளுமன்ற கட்டிட பணியில் ஈடுபட்ட அந்த பணியாளர்கள், வந்தே பாரத் மெட்ரோ அந்த கட்டுமானத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் உள்ளிட்ட பலரையும் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அனைவரும் அமர்வதற்கான அந்த இருக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளும் முழுவீச்சில் தயாராகி வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Taste the Daily.